ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்றைய தினம் காரணம் செயல் நடைமுறை என்ற செய்தியை உபன்யாசமாக எடுத்தாள்கிறோம். கடந்த 5 நாட்களாக இந்த வேதம் 3 முறை சொல்லப்படும் இந்த சாந்தி மந்திரத்திலே 3வது சொல்லப்படும் அந்த சாந்தி மந்திரம் இந்த உலகத்திலே நமக்கு வரும் இடையூறுகளை எவ்வாறு தடுத்தாட்கொள்வது என்பதற்காக சொல்லப்படும் சாந்தி மந்திரம். நாம் வேதத்தை முன்னிலைப்படுத்தி தான் எல்லா உபன்யாசமும் பண்றோம், அதனாலதான் இதை சொல்றோம். அப்போ அந்த 3வது சாந்தி மந்திரம் அவசியம்னு சொல்லும்படியா இந்த உலகத்துல மனித குலத்துக்கு என்ன வகையான இடையூறுகள் வர்றது, அந்த இடையூறுகள்ல இருந்து மனிதர்களாகிய நாமும் எப்படி மீண்டு வரணும், அதற்கு மனித குலம் எவ்வாறு சர்வீஸ் பண்ணும், இதையெல்லாம் கடந்த 5 நாட்களாக இந்த உலகத்துல அதுல நம்ம தேசத்துல இருக்கக்கூடிய அத்தியாவசியமான மொத்த பிரச்சனைகள்ல மிகவும் அத்தியாவசியமான விஷயங்களை மட்டுமே நாம் எடுத்து அதில் இருக்கிற குறைகள் பிறகு எப்படியெல்லாம் சீர்படும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் கடந்த 5 நாட்கள்ல. அதெல்லாம் அந்த 3வது சாந்தி மந்திரம் அவசியம்னு சொல்லும்படியான உலகத்தினோட பொதுவான இடையூறுகள், பிறகு அதுல இருந்து மீட்சி, இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும். அதுக்கு இன்னைக்கு பல பெரியவர்கள் தியானம் பண்ணிட்டு இருக்கா. உலகத்துக்கே தெரியாததெல்லாம் பாரதத்துக்கு, உலகத்துக்கே, ஆனா பாரதத்துக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கா. பாரதத்துல தான் பண்றா, அதனால பாரதத்துக்கு தேனை பயன்படும். காரணம், இந்த வாழ்க்கையில இந்த அடுத்த 16 போகும்போது நம்மை பத்தி சொல்றோம். அதனால இப்ப இந்த உலகத்தை பத்தி இன்னைக்கு சொல்லிடுறோம். இந்த உலகத்துக்கு பாரதம் தலைமையேற்கும்னு பகவான் சொல்லியிருக்கான். நான் முதலியே சொல்லிட்டேன், பகவானுக்கு நான் பூஜாரி, அவன் சொல்றத பிரசங்கம் பண்றேன். நம்புறது நம்பாதும் அவ்வப்பொழுது நடக்கும் போது தெரியும். நான் சொன்ன எந்த காரியங்களும் இதுவரைக்கும் நடக்காம இருந்ததே இல்லை. காரணம், நான் ஒன்னும் சொல்றதுல கண்ணன் சொல்லிட்டு இருக்கான். நடக்கிறத கண்ணன் முன்கூட்டியே சமாதான தூதுவா சொல்லிட்டு இருக்கான். அதனால உலகத்துக்கு பாரதம் தலைமை ஏற்கும் காரணம் கண்ணன் தான். இப்ப பாரதத்தை நடத்தின்னு இருக்கான். 1 இயரா அவன் தான் பொறுப்பேற்று செயல்பட்டு இருக்கான். அரசியலெல்லாம் அதுக்கு அடுத்த கட்டமான செயல்பாடு தான் அப்படிங்கறதெல்லாம் நாம சொல்லி முடிச்சுட்டு கடந்த காலம் 5 உலகம். அதனால அதை முடிச்சுட்டு இப்போ தனிப்பட்ட முறையில வாழ்க்கைக்காக வர்றோம். இந்த தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் சரியான வாழ்க்கை முழுதும் பொழுது பிறகு தேசம், பிறகு உலகம் எல்லாமே சரியா இருக்கும். ஆக தனி ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையுமே உலகம்தான். அப்படி எடுத்துட்ட அந்த வாழ்க்கையில வரக்கூடிய இடர்பாடுகள், அதுல இருந்து எப்படி மீட்சி, இந்த 2க்குமே அறிவு தான் மூல காரணமானதா இருக்கு. இந்த அறிவு பரிபூர்ணமா இருந்தால் வாழ்க்கையில எந்த சிரமமும் இருக்காது. இந்த அறிவு அப்படிங்கிறச்ச அது நமக்கு எப்படி கிடைக்கும்னு சொன்னா, நமக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் அவங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது, நல்ல வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் போது அதில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இடையூறுகள், அதுல இருந்தெல்லாம் அவங்க எப்படி மீண்டு வரா, இதையெல்லாம் இதிகாசங்கள் பல்வேறு வடிவங்கள்ல ராஜாக்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் உபன்யாசங்களின் மூலமா, உபநிஷத்துகளின் மூலமா எல்லாம் மனித குலத்துக்கு தொடர்ந்து அவ்வப்பொழுது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நாம உணர்ந்து அறிவுபூர்வமா அதை மைண்ட்ல சேகரம் பண்ணி வச்சிருந்து நம்ம வாழ்க்கையில அவ்வப்பொழுது இடையூறுகள் ஏற்படும் பொழுது அந்த இடையூறுகள் எல்லாம் இருந்து நாம மீண்டு வர்றதுக்காக கடந்த காலத்துல நமக்கு முன்னால வாழ்ந்த முன்னோர்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட விஷயங்களாம் எப்படி இருந்தது, அதுல இருந்தெல்லாம் அவங்களை எப்படி மீண்டு வந்தாங்க, எப்படி நிம்மதி அடைஞ்சாங்க, இதையெல்லாம் நாம் அவங்க வாழ்க்கையில இருந்து ஒரு பாடமா எடுத்துட்டு அதை அறிவுபூர்வமா நாம உணர்ந்து அதை பிராக்டிக்கலா நாம ஜெயிக்கணும். அதுக்குதான் அந்த கடந்த கால வாழ்க்கையை நாம பரிசீலிக்கிறோம். அப்படி எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டாலும் கூட எல்லாம் இதிகாசங்கள்ல இருந்தே ராஜாக்கள்ல போய் இன்றைய ஜனநாயகம் கலியுகம் வரைக்கும் லைனா வர்றது. அந்த இதிகாசங்கள்னு சொல்றச்சு புராண காலம். அந்த புராண காலத்து நான் கண்ணன் நெய் சார்ந்து தான் எல்லா விஷயங்களையும் செய்வேன். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த அவதாரங்கள்லயே எல்லா விதமான அவதாரங்கள்லயும் கண்ணன் இந்த மனித குலத்துக்காக செய்திருக்கிற எல்லா சர்வீஸுமே ஒரு பரிபூர்ணமானது. இந்த பரிபூர்ணமானது அப்படிங்கிறது தான் மனித குலத்துக்கு தேவை. அது நமக்கு முதல்ல பார்த்தா எதுவும் சரியா புரியாது. இது ஏன் நடந்தது, அப்படி இப்படி அதுல ஏதோ ஃபால்ட் இருக்கிற மாதிரி எல்லாம் நம்ம மைண்டுக்கு தோணும். ஆனா பிராக்டிக்கலா எண்டில் பார்க்கும்போது தான் எதற்காக புறப்பட்டோமோ அதை செய்து முடிச்சிருவோம். அதுதான் அங்க இருக்கிறது. இடையில எவ்வளவோ நடக்கும், அதெல்லாம் பரிசீலிச்சுட்டு இருந்தா சரியா வராது. என்ன காரணத்துக்கு புறப்பட்டோமோ அந்த காரணம் முடியும்.
இப்போ இந்த நித்தம் ஒரு செய்தி பிரசங்கம் பண்றோம். ஆனா இதுக்கெல்லாம் தலைப்பு என்ன? இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை? அப்ப இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத 21 செய்திகளை நாம விளக்கி சொல்றோம். அப்ப இந்த 21 செய்திகளின்படி நாம வாழும் பொழுது அந்த வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிற அந்த தலைப்பு பூர்ணமாகி அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையா கிடைக்கும். அது அங்க முக்கியமான இந்த ரேடியோ பிரசங்கம்ங்கிறது இதுதான் பிரதானமான அம்சம். அது மாதிரி நாம எங்கிருந்து புறப்படுறோமோ, எதுக்காக புறப்படுறோமோ அந்த எல்லையை சரியா போய் அடைஞ்சிருந்தால் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அது மாதிரி இந்த வாழ்க்கையினோட அம்சங்கள்ல கண்ண பரமாத்மா எல்லா செயல்பாடுகள்லையுமே எதற்காக புறப்பட்டானோ அதை செய்தி முடிச்சு நிறைவாக்கிடுவோம். அதுக்கு பேர் தான் பரிபூர்ணம். அது மாதிரி வேற எந்த அவதாரங்கள்லையுமே அப்படி கிடையாது. அதனாலதான் நாம் அந்த கண்ணனை பரிபூர்ணமா ஆராதனை பண்றோம். அந்த கண்ணனை சார்ந்த எல்லா விஷயங்களுமே கண்ணன்கிற ஒரு தனி மனிதன் இல்லையா, அவன் ஒரு சமூகம் இல்லையா. அதனால அது சமூகத்துக்காக எங்கெங்கே என்னென்ன செய்யறான் எல்லா விஷயங்கள்லையுமே நம்மளுடைய செய்திகளுக்கு அன்றன்ற நாட்களுக்குரிய செய்திகளுக்காக பேசும் பொழுது அவர் சார்ந்த விஷயங்கள் இருந்து வேணுங்கிறத எடுத்துட்டு அதுக்கு கீழே ராஜாக்கள், பிறகு சமூக பிரஜைகள், பிறகு இன்றைய மனிதர்களும் இப்படியாக தான் நாம் ஒவ்வொரு நாளும் பேசுறோம். அதுல இந்த காரணம் செயல் நடைமுறை தான் இன்றைய செய்தி. இதெல்லாம் விஞ்ஞான பூர்வமான உண்மை. அது நீங்க அணுபூர்வமா உணர்ந்தால் தெரியும். மேலிருந்து வாரியா பார்த்தா ஒன்றும் புரியாது. ஆனா பிராக்டிக்கலா ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சிங்கன்னா கம்ப்ளீட் அதுல இருக்கிற உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஏன்னா இறைவனே எனக்கு வாத்தியார், அதுக்காக சொல்ல வர. இந்த காரணம் செயல் நடைமுறை அப்படின்னு எடுத்துட்டா இந்த உலகத்துல நமக்கு தெரியக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் நல்லது கெட்டது எல்லாமே நடைமுறை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த நடைமுறை உருவாகிறதுக்கு முன்னால காரணம் செயல்ங்கிற 2 சம்பவங்கள் நடக்கிறது. அப்ப இந்த காரணம் செயல்ங்கிற 2 சம்பவங்கள் உருவாகி நிர்ணயிக்கப்பட்டு பிறகு அது நடைமுறையில இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியறது. ஆக நமக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட்னா இது மட்டுமே தெரியும். நமக்கு முன்னால ஒரு பெரிய தர்ம காரியம் நடக்கிறது, அது மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த தர்மகாரியத்துக்கு ஏன் காரணம் அப்படின்றது முன்னால அந்த காரணங்களால அந்த செயல் உருவாகி பிறகு இந்த நடைமுறைங்கிற தர்மம் நடக்கிறது. அது மாதிரி கூட அந்த தவறுகளும் கூட ஆக்சிடென்ட் எதனால உருவாச்சு, அதுக்கு ஒரு காரணத்தால் உருவாக்கப்பட்ட சாபம், பிறகு அந்த சாபம் நடைமுறைக்கு வர்றது, அந்த ஆக்சிடென்ட் கண்ணில் பார்க்கிறோம். இது மாதிரி அந்த நடைமுறை மட்டும்தான் மனித கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் அதுக்கு முன்னாலேயே காரணம் செயல்கிற 2 சம்பவங்களால இது நிர்ணயிக்கப்படுறது. அந்த நிர்ணயிக்கப்பட்டதான் நடைமுறைக்கு வந்து சேர்றது. அந்த மாதிரி அந்த இன்றைய செய்தியான காரணம் செயல் நடைமுறையில இந்த கண்ணன் சார்ந்ததுங்கிறதுனால கர்ணனோட பிறப்பு எடுத்துக்கிறோம். எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலுமே ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை நடத்தினாதேனே அது ஒரு சிறப்பு, அப்படித்தானே எல்லாரும் விரும்புறா. அது மாதிரி பார்த்தா கர்ணன் பாண்டவர்களுக்கே மூத்தவன். அந்த குந்தி ஒரு மகத்தான தாய், அவங்களுக்கு கண்ணனே துணை இருக்கிறான். காரணம் தர்மம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதுல இந்த அர்ஜுனன் அவனுடைய பேரனான அந்த பரீட்சித்தரோடு தானே இன்று வரைக்கும் அந்த மனு தர்மம் இதெல்லாம் பாரதத்துல இன்று வரைக்கும் செயல்படுது இல்லையா. அந்த பரீட்சித்தை தொடர்ந்து பல ராஜாக்கள், பிறகு மனு தர்மம் இத்தியாதி இது மாதிரி பாரதத்துல என்றோ கண்ணன் வாழ்ந்தான், அது இப்ப வரைக்கும் தொடருது. அப்படிப்பட்ட அந்த பாண்டவர்கள்லயே மூத்தமான கர்ணன் பிறந்ததும் தெரியல போனதும் தெரியலன்னு சொல்லும்படியா, இடையில வாழ்ந்தது மட்டும் தெரியும்படியா ஒரு வேடிக்கை பொருள். அதாவது தீபாவளி பட்டாசு பல்வேறு விதமான வினோதங்களை காட்டுது. வினோதங்களை காட்டி முடிச்சோன்னே அதனுடைய வேலையை முடிச்சிருது, அது போயிருது. ஆனா அதே ஒளி, அந்த ஒளிதேனி பட்டாசு, வானத்துல பல வேடிக்கையோட காட்டக்கூடிய அந்த ஒளிதேனி பட்டாசு, ஆனா அந்த பட்டாசுக்கும் அதே மாதிரி வான வேடிக்கையோட அந்த மின்னல் அடிக்கும் போது அதுல ஒரு பெரிய ஜாலம், கலர் இத்தியாதி எல்லாம் இருக்கு இல்லையா. ஆனா அந்த மின்னலுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு மகத்தான விஞ்ஞானம் இருக்கிறது. இந்த பட்டாசுல ஒண்ணுமே இல்லையே, அதே சேட்டையா இருந்தாலும் கூட. அது மாதிரி ஒரு விஷயங்களையும் சில பிறவிகள் பார்த்தா தேசத்துல இப்ப காந்தியை கூட எடுத்துக்க நேரடியா பெரும்பாடுபட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டு போயிட்டார். இன்று வரைக்கும் அந்த மகாத்மான்ற சொல் நினைச்சு நிக்குது. காந்தியுடைய உருவம், அவருடைய வாழ்க்கை எல்லாம் நினைச்சு நிக்குது. இதை விட கூடுதலா போராடி இருப்பா, இது ஒண்ணு கம்மியா, இவரை விட பல மடங்கு கூடுதலா போராடி இருப்பாங்க சிலர். ஆனா அவங்க எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிட்டாங்களே. அப்போ
அதுக்கு காரணம் செயல் நடைமுறை ஒரு பொருளாகிறது. அது மாதிரி இந்த கர்ணனோட பிறப்பு அதை நீங்க பார்த்தாலே இந்த செயல் புரியும் உங்களுக்கு. அந்த கர்ணனுக்கு தாய் அந்த குந்தி அந்த மகரிஷிக்கு செய்த அந்த பணிபடையின் காரணமாக மகரிஷி வரம் தர்றார். அந்த 6 வரங்கள்ல அந்த குழந்தை பாக்கியமான, ஏன்னா உலகத்தை உணர்றவங்க மகரிஷிகள். அப்போ அந்த குந்திக்கு குழந்தை கணவன் மூலமா கிடைக்க வாய்ப்பில்லை அப்படிங்கறதெல்லாம் பின்னால நடக்கிற சம்பவங்களை எல்லாம் உணர்றாங்க. அந்த மகரிஷி உணர்ந்துதான் குழந்தை பாக்கியத்துக்காக மந்திர தீட்சைகளை கொடுத்து இதை சொன்னால் குழந்தை உருவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வரமா கொடுத்துட்டு போறாங்க. அது நீங்கெல்லாம் உலகம் அறிஞ்ச கதை. அந்த மந்திரத்தை வாங்கின அந்த குந்தி அந்த புறத்துல ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரிய பிள்ளையா இருந்தாலும் கூட நம்ம கிட்ட ஒரு பொருள் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா அந்த பொருளுக்கு முதல்ல முழுமையான மரியாதை செஞ்சாலே நம்பிக்கை நமக்கு வந்துடும். அந்த மரியாதை அதுக்கு குறைவா செஞ்சாதான் நமக்கு அதுல அவநம்பிக்கை ஏற்படும். நாம் ஒண்ணு வாங்காம இருந்துடலாம், அதுல ஒரு குற்றமும் கிடையாது. ஆனா வாங்கிட்டா அவநம்பிக்கப்பட்டா அதை கொடுத்தவன் கோபப்படுவான் அல்லது வருத்தப்படுவான். 2 ஒன்னேதான். கோபமோ வருத்தமோ ஏற்பட்டால் அந்த வரம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மகரிஷி எவ்வளவு மகத்தான ஒரு வரத்தை கொடுத்தான். இந்த வரத்தை போய் டெஸ்ட் பண்ணலாமா, என்ன காரணமா இருக்கட்டும், அது எப்படி இருக்குது அது இருக்குது, அந்த ஆராய்ச்சியே தேவையில்லை, அது டெஸ்ட் தானே. அந்த மகத்தான மகரிஷி உனக்கு அவளுக்கு அவருக்கு நீ செஞ்ச சர்வீஸ்க்காக கொடுத்த வரத்தை டெஸ்ட் பண்ணனா குந்தி. அது தேடி சூரியனால வந்த கர்ணன், சூரிய பரமாத்மா தோன்றினான். ஒன்னும் கர்ணன் பிறப்பதற்கான வரம் கிடைச்சது. அப்ப துடிச்சால் என்ன பிரயோஜனம்? அப்ப சூரியன் எல்லாம் உணர்ந்து சொல்றான், கவலைப்படாதே, இதனால ஒரு குறையும் இல்லை. நீ கூப்பிட்டுட்டே அதன்படி நானும் உனக்கு வரம் கொடுக்க வேண்டிய கட்டாயம். பட் இந்த குழந்தை அதற்குரிய கடமை செய்துட்டு போய் சேருவான், அதை பத்தி கவலைப்படாது, உனக்கு அதனால பாதிப்பு வராது. அந்த ஆதிஷ் பகவான் சூரியன் பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சிடறான். பிறகு கர்ணன் உருவாகிறான். அப்போ இந்த கன்னியான தாய் ராஜாவா இருந்தாலும் அந்த புறத்துல குழந்தை பத்துட்டா என்ன நடக்கும்னு தெரியலையா, அது என்ன பண்றதுன்னு தெரியாத போராட்டத்துல அப்புறம் பெட்டியில வச்சுட்டு அழுதுட்டு கிழுதுட்டு விட்டுற, அது வேற கதை. அப்புறம் அது ஆத்துல போகுது, அதை யாரோ ஒருத்தன் எடுத்து வளர்த்துறான். ஏன்னா அது சூரியனாரோட குழந்தை இல்லையா. அப்புறம் அது அதற்குரிய கடமையை செய்துட்டு ஜேன்னு பிரமாதமா வளர்றது, அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஜம்முன்னு வளருது, ராஜாவாகுது, எல்லாமே முடிஞ்சு போகுது. ஒரு பாண்டவர்களுக்கு இணையா, தன்னுடைய 5 சகோதரர்களுக்கு இணையா துரியோதனுக்கு முன்னால் அப்படி ஜம்முன்னு நிக்கிறானே இல்லையோ கர்ணன் எண்டு வரைக்கும். ஆத்துல விட்டாலும் கூட அந்த குழந்தை எங்க வந்து நிக்கிறான் கர்ணன், தான் மூத்தவன்கிறத நிரூபிக்க முடியும். இன்னைக்கு கூட எத்தனையோ குடும்பங்கள பங்காளி சண்டை இப்படித்தானே இருக்கு. யாருனே தெரியாது அவங்க பங்காளி சண்டை எப்படி நடக்குது பாருங்க. கர்ணன் யாருனே தெரியாது பங்காளி சண்டை. மூத்த சகோதரன் 5 பேர்த்தையும் எதிர்த்து நின்று போர்க்களத்துல ஜம்முன்னு நிக்கிறான். அவனை யாராலையுமே எதிர்த்து ஜெயிக்க முடியாதியா. அப்படி வரவாங்கன்னு கர்ணையா சாதாரணமான இந்த பாண்டவர் மட்டுமில்ல, உலகமே எதிர்த்தாலும் கர்ணனை ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட வரமெல்லாம் கிடைச்சு போச்சு. ஆனா தர்மம்ங்கிற கண்ணன் அந்த பாண்டவர்கிட்ட இருந்ததுனாலதான் கர்ணனை அழிக்க முடிஞ்சது, இல்லைன்னா யாராலையும் அழிக்க முடியாது. அப்புறம் அதுக்கு மேல உலக தத்துவம்னு ஒண்ணு இருக்கு, பிறந்தது மறையும், அது வேற. அப்போ பிறக்கும் போதே கவச குண்டலம், அழியாத பொருள், அது இருந்தால் அந்த உடல் அழியாது. இப்படி லைனா அந்த 6 வரத்தையும் கண்ணன் தேனே காலி பண்றான். அந்த கண்ண பரமாத்மா இல்லைன்னா கர்ணனுடைய வாழ்க்கை அது டெஸ்ட்ராய்டு ஆகாது. ஆக எல்லா வரங்களையும் அதை டெஸ்ட்ராய்டு பண்ணி கண்ணன் பிறகு அதை பரிபூர்ணமா அந்த கர்ணனை அந்த போர்க்களத்துல சாச்சிடுறான். அப்போ சாய்ச்ச பிறகு அந்த குந்தி கர்ணன் கிட்ட வரம் வாங்கிண்டா, பிறகு வரம் கொடுத்துண்டா இல்லையா. 2 வரத்தை வாங்கிண்டா, 2 வரத்தை கொடுத்துட்டா கர்ணனுக்கு. அதனால அவன் சாஞ்சிட்டதுனால உலகம் அறிய அவனை மகனேன்னு சொல்றா. அன்னைக்கு எல்லா பயலும் அம்மா இப்படி ஒரு குழந்தையா எல்லா உலகம் பார்க்கிறான். எந்த குழந்தையை அந்த புறத்திலே வச்சிருக்கும் போது இந்த உலகம் தூற்றும் அப்படின்னு ஒரு தாய் அதை எடுத்து ஆத்துல விட்டாலோ அதே அவமானம் இன்று அவள் இந்த நிலையில கர்ணனை தன் மகன்னு சொல்லும் போது அந்த அவமானம் இன்று நேரலையா.
அதே அவமானம் இன்று பார்க்கப்படுகிறது உலகத்தால. ஆனா சிறு மாற்றம், வயதான தாய், அதற்கு பின்னால பிறந்த பாண்டவர்கள் கூட மந்திரத்துல தான் பிறந்தான். இதெல்லாம் உலகத்துல இப்ப உணர்ந்ததுனால கர்ணனும் கூட மந்திரத்துல தான் பிறந்திருத்தானுங்கிறத உலகம் நம்பும்படியான ஒரு செயல். ஆனா அந்த ஆத்துல விடும்போது இந்த மந்திரங்களாலதான் பாண்டவர்களே பிறந்தான்றது உணர்ந்ததுனாலதான் கர்ணனுடைய பிறப்பால இப்ப குந்திக்கு ஒரு கெட்ட பேர் இல்லை. அதெல்லாம் இல்லாம இருந்தால் இந்த கர்ணன் இந்த யுத்த காலத்துல இறந்து கிடக்கும் போது தன் தாயால் அம்மா மகனேன்னு அழைக்கும்படியான செயல் நடந்து, அப்ப அந்த செயலை உலகம் பார்த்தால் குந்திக்கு கர்ணனா இது எப்படி சாத்தியம், யார் இவனுக்கு அப்பன், இந்த கேள்வி, இந்த சந்தேகம் இதெல்லாம் நிகழுமா நிகழாதா? அப்ப அந்த புறத்துல செய்த தப்பு இத்தனை வயசுக்கு பிறகும் இப்பவும் தேனி அது நடைமுறைக்கு வரும். அதுல இருந்து மீட்சின்றது விதிவசமானது, தெய்வ பிறவைகள். அதனால அப்போ ஒன்னும் நடக்காம போச்சே தவிர, ஆனா இயற்கையாக பார்க்கும் பொழுது இதே தவறு பின்னால் உன்னை பாதிக்கும் நன்றே எழுதப்பட்டுருச்சு. எப்போ ஒண்ணு நடந்துரும்னு பயந்து ஆத்துல விட்டாலோ அது அப்பவே தண்டனையா எழுதப்பட்டு போச்சு. பின்னால் இதே தண்டனை உனக்கு கிடைக்கும். எதுக்கு பயந்துட்டு இந்த தவறு செஞ்சையோ அதுவே பின்னால உனக்கு ஒரு நாள் நடக்கும். ஆக இன்று அவள் அந்த கர்ணனை இழந்த பிறகு உலகம் அறிய மகனேன்னு கத்துறது இது அன்றே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தவறு செய்ததின் காரணமாக, ஆத்துல விட்டதின் காரணமாக எதற்கு என்ன தண்டனைங்கிற பரிசீலிக்கும் போது இதுதான் பிற்காலத்தில் தண்டனை எழுதப்பட்டிருக்கு. அதுதான் யுத்த காலத்துல கர்ணனுடைய மரணத்துக்கு பிறகு நடைமுறைக்கு வர்றது. ஆக இடையில வாழ்ந்து இந்த கர்ணன் ஒரு வேடிக்கை பொருள் மாறி, ஒரு பட்டாசு மாறி, ஒரு திருவிளையாடல் பண்ணி முடிச்சு பிறவியை நிறைவு செய்துட்டு போயிடுறான். அவனுடைய அதே மந்திரத்துல பிறந்த மொத்த தம்பிமார்கள் பாரதத்துல அரிய பெரிய சாதனைகளை எல்லாம் பண்ணி அந்த அர்ஜுனனோட பேரன் அப்படிங்கிற மாதிரி அந்த பரீட்சத்தினுடைய தொடர்ச்சி இன்று வரைக்கும் உலகத்துல பேசப்படுறது. ஆக இந்த நடைமுறையை மட்டுமே பார்க்கிறோம். ஆனா அதற்கு முன்னால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்தால் இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும்னு அந்த எழுதப்பட்டிருக்கிற அந்த விஷயங்களையும் இன்று நடக்கிறது. இது மாதிரி அந்த தசரதனும் உடைய வாழ்க்கையும் கூட, ராமன் ஒரு பவித்திரமான ஒரு பெரிய அவதாரம். இந்த அவதாரத்துக்கு பரிபூர்ணமான தசரதன். அந்த தசரதன் ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாலே அந்த பரதனுடைய தாய்க்கு அந்த வரம் தர்றான். இந்த வரம்ங்கிறதெல்லாம் ஒரு மகத்தான செயல்பாடு, ஒன்றும் சாதாரண இல்லை. எந்த விதத்துல வரம் கொடுத்தாலும் வாக்கு கொடுத்தாலும் அந்த தவக்கோலம்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல தான் இந்த வரம்ங்கிற பொருள் செயல்படணும், வாக்குங்கிற பொருள் செயல்படணும். அந்த செயல் எப்படிப்பட்டதா இருந்தாலும் கூட வரம் வாக்குன்னு சொன்னாலே அது மிக பரிசுத்தமான இறைவனுடைய பொருள். அதை போய் பொருந்தாத இடத்துல சொல்றதும் செய்யறதும் கொடுக்கறதும் பொருத்தமற்ற ஒரு செயல். ஆக அந்த பரதனின் தாய் மீது கொண்ட காதலின் காரணமாக காதல் வயப்பட்டு இருக்கிற நேரத்துல தசரதன் வரம் கொடுக்கிறான். அவ கேட்கல, காதல் மயக்கத்தில் இவன் கொடுக்கிறான் அந்த வரத்தை தசரதன் பரதனுடைய அம்மாவுக்கு. அந்த வரம்ங்கிற தத்துவமே அந்த இடத்துல அகத்தியன் எப்படி அந்த இந்திரலோகத்துல அந்த மேனகா தவறு செய்யும் போது, அந்த உருவசி தவறு செய்யும் போது, தியாதி நாட்டியக்காரிகள் எத்தனையோ தவறுகள், அதுல அகத்தியன் முன்னால் அந்த சம்பவம் நடக்கும் போது எப்படி அகத்தியன் தண்டிச்சிட்டானோ அது மாதிரி இந்த தசரதன் காதல் மயக்கத்தில் இருக்கும் போது ஒரு வரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதன் காரணமாக விதிவசமாக வேலை செய்திருச்சு. அப்ப கொடுத்துட்டு அந்த 2 வரம் ராமன் பிறந்து வளர்ந்து பட்டாபிஷேகம் நடக்க போகும்போது பவித்திரமான அந்த தாய் சாதாரணமானவில்லை. பரதனுடைய அம்மா ரொம்ப நல்லவங்க இல்லையா, ராமன் மேலே எத்தனை அன்பு வச்சிருந்தாங்க. அப்பேற்பட்ட அன்பே அந்த இடத்துல நேர் மாறுது. இந்த கிருஷ்ணனுடைய மாமங்கதை மாதிரி எவ்வளவு மோசமான ஒரு செயல்பாடு பாருங்க. எதனால் அது நிகழ்ந்து வரங்கிற செயலை எப்படி எடுத்து ஆளணுமோ அப்படி எடுத்து ஆளாமல் தவறாக எடுத்தாண்டதன் காரணமாக அது அன்று உருவாக்கப்பட்டது. பிறகு பின்னால் விஸ்வரூபம் எடுத்து நின்று அந்த ராமன் வனவாசம் போகும்படியான ஒரு சம்பவத்தை உருவாக்கி கொடுத்தது. அப்ப ராமன் வனவாசம் போறானுங்கிறத பரதனுடைய அம்மாவை குறை சொன்னாங்களே தவிர, ஆனா உண்மையில் அதற்கு காரணமானது தசரதன் காதல் மயக்கத்தில் கொடுத்த வரம். அந்த வரம் கொடுக்கக்கூடிய இடம் அதுவல்ல. அப்படியெல்லாம் வரம்ங்கிற அந்த முகத்தான ஒரு சொல்லை அப்படி பயன்படுத்தக்கூடாது. அந்த தவறில் இருந்து பிறந்ததுதான்
ராமன் கானகத்துக்கு போகும்படியான சம்பவம். சரி, உலகத்துக்கே எடுத்துக்காட்டான ராமன் சாதாரணமா அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு அவதாரம். அந்த அவதாரம் எல்லா செயல்களையும் முடிச்சு பட்டாபிஷேகம் எடுத்துண்டு பாவம் அந்த சீதை லோகமாதாவை அப்படி சொல்லக்கூடாது, அந்த தாயாரோட ஆனந்தமா பட்டாபிஷேகம் மாரி வாழ்ந்து ஆனந்தமயமா இருக்கு. உலகத்துக்கு வழிகாட்டுதல் தானே ராமன். அப்ப நகர்வலம் வரும்போது அந்த துணி துவைக்கும் பரம்பரையில இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த சண்டை சச்சரவுல மனைவி மேல சந்தேகப்பட்டு திட்டும் போது இருக்கிற சொந்தக்காரனெல்லாம் சேர்ந்துட்டு அவனை பத்தி எல்லாம் சமாதான மொழிகளை சொல்லி இப்படியெல்லாம் கொண்டாடி சந்தேகப்படக்கூடாது ஆவும் நல்லா அந்த ஆண்மகனுக்கு அட்வைஸ் மேல அட்வைஸ் எல்லா சொந்தக்காரனு ராத்திரி பண்ணிட்டு இருக்கா. ராமன் பக்கத்துல இருந்து கேட்டு இருக்கான் நகர்வலம் மாறு வேஷத்துல. இடையில ஆத்திரம் அதிகமாகி போய் அந்த ஆண் சொல்றான், ராமன் மாதிரி நான் கூப்பிட்டு வச்சுக்க மாட்டேன் பட்டுன்னு சொல்லிட்டாளா இல்லையோ, எல்லாம் நீங்க தெரிஞ்சது தானே. அதை கேட்ட ராமன் பதறி போகல, என்னடா இது குடிமகன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டானே. பரிசீலிச்சான் பிறகு குடிமகனுடைய வாக்கை, அந்த குடிமகன் தப்பா செஞ்சு எத்தனை பரிசுத்தமெல்லாம் ஆக்கி ஒரு எரிஞ்சு போனது வேறே பரிசுத்தமான லோகமாதா இதெல்லாம் தாண்டி வந்து அப்படியெல்லாம் இருந்த அந்த சீதை எல்லாம் உணர்த்தப்பட்ட சீதை இந்த உலகத்துக்கு லோகமாதா. அவளை போய் ஒரு குடிமகன் சாதாரணமா என்னத்தையோ சொன்னா. இதெல்லாம் இந்த பட்டணத்தார் கதை படிச்சீங்கன்னா கூட தெரியும். திருவொற்றியூர்ல அந்த பட்டணத்தார் கதை இந்த உலகத்துக்காக எல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் நாம் திருப்திப்படுத்திட முடியாது. இன்னைக்கு சரின்னு சொல்லுவான், இதே செஞ்சோம்னா நாளைக்கு தப்புன்னு சொல்லுவான். எது சரியோ எது தர்மமோ அதை நாம் உணர்ந்து செய்யணும். அதெல்லாம் பட்டணத்தார் வாழ்க்கை பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு. அவர் அப்படித்தான் கடைசியில் முடிவெடுக்கிறார், இந்த ஜனங்களுக்கு நமக்கு சம்பந்தமே வேண்டாம், எது சரியோ நாம செய்துட்டு போயிட்டு இருப்போம். அது மாதிரி ஒரு மாபெரும் அவதாரம். யாரோ ஏதோ சொன்னா, அப்போ அதை ஒரு சபையில கூட ஒரு மறைபொருளா மக்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி அந்த துணி துவைக்கும் பரம்பரை சேர்ந்தவருக்கு புத்தி சொல்லியிருக்கலாமே தவிர அந்த கானகம் அந்த அந்த அவரால் அந்த வார்த்தையால வந்த விளைவு தானே. அதுக்காக அந்த லோக மாதாவை கானகம் அமைச்சிடக்கூடாது. பிறகு கானகம் அமைச்சு அனுப்பிச்சு அப்புறம் அந்த ரிஷி சீதையை வளர்த்தி பிறகு அவங்க குஷன் வந்து அப்புறம் ஜெயராமன் சுற்றுவலம் வரும்போது அப்புறம் போர் நடந்து அப்புறம் சீதையை தடுத்து பிற மீட் பண்ணி பிறகு குழந்தைய லவன் குஷ்ணன் எல்லாம் ராமன் கிட்டே ஒப்படைச்ச பிறகு லோகமாதா பூமியோட சங்கமாயிரம் சேர்லியே ராமனோட பிரிஞ்சுட்டா. இந்த இடைப்பட்ட காலத்துல ராமனுடைய தேசத்திலையும் கூட மழை வளம் இல்லாமல் ஒரு மாபெரும் சிரமமான காலம் இருந்தது. உலகமே போற்றும்படியான ராமன், அப்படிப்பட்ட அந்த ராமன் ஒரு அவதாரம், பெருமாளுடைய அவதாரம். அப்ப ஏற்பட்ட அந்த அவதார புருஷன் இந்த உலகத்துக்காக ராஜாவா தலைமையேற்று நடத்துறான். அங்கேயும் கூட லோகமாதாவான சீதைக்கு செய்த தவறின் காரணமாக அப்போ அந்த தேசத்துல மழை இல்லாம வறுமை ஏற்பட்டது பாரதத்துல. அப்போ அந்த தவறுக்கு அங்க தண்டனை உருவாகி போச்சு. அப்ப அந்த லோகமாதாவை கானகத்துக்கு அனுப்ப கூடாது, இது தப்பு. இதை அந்த ராமன் உணர்ந்து செயல்பட்டு எப்படி செயல்படுமோ அப்படிப்பட்டிருந்தால் அந்த பாரதத்துக்கு மழை இல்லாத வறுமை ஏற்பட்டிருக்காது. அப்போ ஆனா அவருக்கு தெரியாத அவதார புருஷன். ஆனா ஏன் இதெல்லாம் ராஜாக்கள் இப்படி எல்லாம் தப்பு பண்றா, அப்படி பண்ணுனா இப்படி நடக்கும், அதை இந்த உலகத்து ராஜாக்களுக்கு சொல்றதுக்காகத்தான் ராமன் அந்த சம்பவத்தை நிகழ்த்தி காட்டுறான். அது ராமன் அறியாத உலக அவதாரமான அவன் அறியாதது என்ன இருக்கு. ஆனா அந்த சம்பவத்தை எதற்காக ராமன் நடத்தி காட்டுறான்னா, இந்த ராஜாக்கள் எல்லாம் இப்படி எல்லாம் செய்யறா, இப்படி செய்யும்போது இப்படி எல்லாம் நடக்கும், அப்புறம் புலம்பி பிரயோஜனம் கிடையாது. அதனால இதெல்லாம் நீங்க இப்படி உணரணும். ஒன்னும் பவித்திரமான பத்தினிமார்களை போய் இப்படி எல்லாம் தப்பா சந்தேகப்பட்டு எதையாவது ஒண்ணு பண்ணுனா அவங்களுடைய மனவேதனையாகப்பட்டது. அவங்க ஒன்றும் சபிக்க வேண்டாம், மனவேதனையாகப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடை தன் கணவன்மார்களுக்கோ அவர்கள் சார்ந்த செயல்பாடுகளுக்கோ சேரும். அதனால இப்படி செய்யக்கூடாதுன்னு இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காகத்தான் அந்த சம்பவங்களை ராமன் நிகழ்த்தி காட்டுறான். அது மாதிரி காரைக்கால் அம்மையாரோட வாழ்க்கையும் கூட. இந்த காரைக்கால் அம்மையார் இன்றையும் இந்த சிவாலயங்கள்ல தமிழகத்துல தானே எங்கே ஆனாலும் அதை உலகம் போற்றும் ஒரு தாய். அந்த சம்பவத்திலேயே ஏன்னா இந்த இதிகாச சம்பவங்கள்லயே தமிழகத்துல மாறி அற்புதமா வேற எதுலையும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயம்
அதுல அந்த நாயன்மார்கள் எல்லாம் அந்த பிரகாரத்துல இருந்து ஆட்சி படுத்திட்டு இருக்காளே இல்லையோ, இந்த 63 அந்த அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா அது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கா. ஆனா அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக மிகச்சிறந்தவர்களை எல்லாம் இறைவனை உருவாக்கி பிறகு அதெல்லாம் இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக அவர்களை எல்லாம் நாயன்மாரா பிரகாரத்தில் உட்கார வச்சு அதுக்கு சேக்கிலார விட்டு அற்புதமான புராணம் எல்லாம் உருவாக்கி திருமுறை இன்றளவும் அவர்களை புகழ்ந்து பாடும்படியான நிலையெல்லாம் உருவாக்கி பிறகு அவர்களுக்கும் அந்த குரு பூஜை பக்தர்களை ஜாதி சக்தி இதையெல்லாம் சிவனோடு கலந்த சிவசக்திகள்ங்கிற மாதிரி அற்புதமான சம்பவங்களை எல்லாம் காட்டக்கூடிய அந்த நாயன்மார் 63 ஒரு மிக பிரதானமான 4 பேர் வேற. அந்த 4 பேர் அந்த 63 உட்பட்டவங்கனாலும் கூட அவங்கெல்லாம் இறைவனுடைய நேரடியான பணியாளர்கள். அந்த 4 பேரும் சமயக்குறவர்கள் அவர்கள் அந்த அடியார் கூட்டத்துல சம்பந்த ஒருத்தர்னாலும் கூட அவங்கெல்லாம் இறைவனோட பணியாளர்கள். இந்த 4 பேரும் மற்றவர்கள் எல்லாம் அடியார்கள், இந்த 4 பேரும் இறைவனோட பணியாளர்கள். அப்பர் சுந்தரர், மாணிக்கவாச தேவர், ஞானசுந்தர் சொல்றேன். அந்த மாதிரி அந்த 4 பேர்களோட செயல்பாடை இதனோட ஒப்பிட முடியாது. அவங்க ஒரு தனித்தன்மை. ஆனா இந்த காரைக்காலமையார் ஒரு மாபெரும் 63 ஒரு மாபெரும் சரித்திரம். அப்போ இந்த மாபெரும் சரித்திரம் அப்படின்னு சொல்றச்சே அந்த அம்மா இறைவனாலேயே அது தமிழ் திருமுறையெல்லாம் நீங்க ஆராதிக்கும் போது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒன்றும் இல்லை. அந்த காரைக்கால் அம்மையை சிவபெருமானே அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு அந்த தாய் வாழ்ந்திருக்கிறா அப்படின்னு சொன்னா அது ஒரு எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நாம ஒன்று விளக்கணுங்கிறது இல்லை. அது மாதிரி ஒரு தாயானவள், குடும்ப தாயானவள், குழந்தைகள் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு தாய் அந்த கணவன் பிரிஞ்ச உடனே அந்த தன் உருவத்தையே பேய் உருவமா மாத்திரா. ஏன்னா ஒரு பெண் தனியா இந்த சமுதாயத்துல என்ன இருந்தாலும் எவ்வளவு சக்தி இருந்தாலும் கூட ஒரு சமுதாயத்துல சன்னியாசி மாதிரி எல்லாம் சுத்திட்டு இருக்க முடியாது. அது நடக்காத ஒரு விஷயம். அது சரியான வாழ்க்கையில் எந்த விதத்திலேயாவது பல இடையூறுகளை தாண்டு. அப்போ அந்த அம்மா என்ன செய்யறாங்க, தன்னுடைய உருவத்தையே பேய் உருவம் மாறி மாத்திக்கிறாங்க. அதாவது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சக்தி, தான் நினைச்ச உடனே தன்னுடைய உருவத்தையே மாத்திக்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் ஆற்றல். அப்பேற்பட்ட ஒரு பிறப்பு காரைக்கால் அம்மையார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மகத்தான அந்த தாயாரே ஒரு செட்டியார் கல்யாணம் பண்றார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தாயை கல்யாணம் பண்ணக்கூடிய செட்டியார் ஓரளவாவது ஞானியா இருக்கணுமா வேண்டாமா? ஒரு நமக்கு கிடைத்ததற்கரிய ஒரு மாபெரும் பொருள் வரமா கிடைக்கிறது. அந்த வரத்தை நாம கொஞ்சமாவது உணரணுமா வேண்டாமா? அப்போ இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு காரைக்கால் அம்மையார் இந்த செட்டியாருக்கு மனைவியா வர்றாங்க. அப்போ அதை அந்த செட்டியார் புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அந்த அளவுல கூட இல்லைன்னு சொன்னா இந்த ஆன்மகன்கிறவன் ஒரு பயனற்ற ஒரு பொருளா போயிடுறான் இல்லையா? அவ்வளவு பெரிய வரம் கிடைச்சும் பயன்படுத்தலைன்னா அப்புறம் வீழ்ந்தேன் இந்த வாழ்க்கை. அந்த மாதிரி அந்த மாங்கனி திருவிளையாடல் இன்றளவும் காரைக்கால்ல அந்த மாங்கனி திருவிளையாடல் அருமையான முறையில் திருவிழாவா நடக்கிறது. அந்த மாங்கனி திருவிளையாடல் எவ்வளவு நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாத நிறைய இளைஞர்கள் இருப்பா. இளைஞர்கள் எல்லாம் ஆட்டப்பட்டம் தானே, அப்புறம் இது எங்க இதை தெரிஞ்சிருக்க போறான். அதனால சொல்றேன், இந்த செட்டியார் வீட்டில் அந்த கடையிலுக்கு வந்திருக்கான் பஜாரில் மாம்பழம் போகிறது. 2 மாம்பழத்தை வாங்கி வீட்டில் வேலைக்காரங்கிட்ட கொண்டு வீட்டில் வச்சு கொடுக்குது. சாப்பாட்டுக்கு சாப்பிட்றேன்னு கொடுத்து அனுப்பிச்சுட்றான். அவனும் கொண்டு அம்மையார்கிட்ட கொடுத்துன்னு போயிடுறான். அம்மையார் வர்றார், வச்சிருக்காங்க. செட்டியார் சாப்பாட்டுக்கு வரட்டும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதையெல்லாம் கழுவி வச்சிருக்கா. செட்டியார் வர்றதுக்கு முன்னாலே சிவபெருமான் விளையாட்டு நடத்துறான். வந்தான், கேட்டான், மாங்கனி வேணும்னா ஒன்றும் பண்ண முடியல. அம்மாவுக்கு அந்த காலத்துல தர்மன்றது அப்படி ரொம்ப முக்கியம். என்னடா அது சிவனடியார் இப்படி நிக்கிறாரு, இது எப்படி மாங்கனி இல்லேன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மாங்கனி எடுத்து கொடுத்துட்றாரு அந்த அம்மா. எடுத்து விட்டா அவரும் சிவபெருமான் சாப்பிட்டுட்டு ஆனந்தமா அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுறாரு. இன்னொரு மாங்கனிக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுறாரு. தான் அவருடைய விசேஷம். அப்புறம் அவர் போயிட்டா பிறகு இவர் செட்டியார் வந்தார். மத்தியானம் பந்தி பரிமாறுங்க நடக்கிறது. மாம்பழம் எங்கே வந்துதா? அந்த காலத்துல அப்படியெல்லாம் இந்த இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த மாம்பழங்கள்லயே இந்த நடிச்சேல மாம்பழம் மாதிரி ஒரு டேஸ்ட் வேற எதுலையுமே இருக்காது. வெள்ளக்காரன் என்னென்னமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். ஒட்டு மாங்கனி, அந்த கனி இந்த கனி எல்லாம். இந்தியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் அந்த காலத்துல பார்த்து இப்ப எங்காவது நடிச்சேலம் இருக்குது, எங்கேயோ ஒன்று வேற எங்கேயாவது கிடைக்குது. தமிழ்நாட்டுல அந்த நடிச்சேலம்னு சொல்லக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்கு. அது இப்பெல்லாங்க அதையே கலப்படம் பண்ணி எல்லாம் கெடுத்துட்டானுங்க. அந்த காலத்துல நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அது மாதிரி ஒரு மனம், டேஸ்ட், இத்தியாதி வேற எதுலையுமே இருக்காது.
அந்த மாங்கனிலேயே சொல்றேன். எந்த மாங்கனிலையும் அப்படி ஒரு இதை இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி மாங்கனி திருவிளையாடல். அவன் செட்டியார் சபையில உட்காந்துட்டான், வீட்டு பந்தியில சொல்றேன். அது மாங்கனி கொண்டு வந்து வைக்கிற அம்மா கரைக்காரம்மை எடுத்து சாப்பிட்டான். அந்த டேஸ்ட் நடிச்சல மாம்பழம் மாதிரி அவனுக்கு 10, 100, 1000 மடவுக்கு டேஸ்ட். என்னையா அது இவ்வளவு டேஸ்டா இருக்குதுப்பா, பெரிய விஷயம்யா அப்படின்னு அந்த ஒன்றை சாப்பிட்டு முடிச்சோடனே இன்னொன்னு சம்சாரத்துக்கு இருக்கட்டுமே நினைச்சிட்டு கூட அவனால கட்டுப்படுத்த முடியல நாக்க. அதை பொண்டாட்டியாவது பிள்ளையாவதுங்கிற மாதிரி நாக்கு போட்டு அவனை இழுக்குது. இன்னொன்னு இருக்குமே, அதையும் கொண்டு வா. அம்மையால ஒன்றும் சொல்ல முடியல, பரிதவிச்சிட்டான். கணவனை கேட்காம இருக்கிறத எடுத்து தர்மம் பண்ணிட்டோமே. அவன் கணவன் சாப்பிட்றதுக்கு நல்லா கொடுத்து அனுப்பிச்சான். இப்ப இன்னொன்னு கேட்கிறானே, இது எப்படி இல்லைன்னு சொல்றது? கேட்காம எடுத்து தர்மம் பண்ணிட்டு மாதிரி அவன் ஏதாவது ஃபீல் பண்ணா அதுவும் கஷ்டம். இதெல்லாம் அந்த அம்மா உணர்ந்து என்ன பண்றதுன்னு தெரியாம போய் சாமி ரூம்ல புலம்புறாங்க. எடுத்துட்டு வரேன்னு உள்ள போனவங்க சாமி ரூம்ல புலம்புறா. சிவபெருமான் கனியை கொடுக்குறாயா, அதென்ன திருவிளையாடு. அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது பார்த்தா செட்டியாருக்கு ஒரு மாபெரும் பிரமிப்பு. அந்த டேஸ்ட்ல வித்தியாதி ஒன்னும் புரியல. இது எப்படி இது சாத்தியம்? அப்போ அம்மா உண்மையை சொல்றா நடந்ததை. இவனுக்கு பிரமிப்பான பிரமிப்பு, தியாதி மேட்டர் எல்லாம் போய் கடைசியில ஆஹா, இவர்கள் மிகப்பெரிய தெய்வ பிறவியாச்சு. இப்ப ஏற்பட்ட தெய்வ பிறவியோட நாம குடும்பம் நடத்தினால் இது எப்படி சரியாகும்? அப்படியே ஃபங்காயிடுறா. அப்ப வீட்டுல இருந்து போன செட்டியார் அம்மாவுக்கு எதுவுமே பதில் சொல்ல அவர் பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டாரு, கோவலம் போன மாதிரி. அப்புறம் எங்கேயோ போய் வேறொரு அம்மா வேறொரு வாழ்க்கையை அது பாட்டு பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. ஒரு மேட்ரு முடிஞ்சு போச்சு, செட்டியாருங்கிற சரித்திரம் முடிஞ்சு. பிறகு அம்மா சரித்திரம் உலகத்துல நிலைச்சு நிக்குது. அது வேற கதை. அது இந்த செட்டியார் அம்மாவுக்கே கணவனா இருந்த அந்த செட்டியார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் உபனிஷத்து இதெல்லாம் நடந்த இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி காரைக்கால அது நடக்கும். அந்த மாதிரி நேரத்துல மட்டும்தான் செட்டியாருங்கிற ஒரு அவதாரம் பிறவி இது உலகத்துக்கு தெரியுதே தவிர பாக்கி எங்கேயாவது அந்த செட்டியார் தெரியுமா? இல்ல. அது ஏன்? காரைக்கால் அம்மையாரை புரிந்து கொள்ளாத காரணத்தால ஒரு மகத்தான செயல். இந்த செட்டியாருக்கு இப்ப ஏற்பட்ட வரம் கிடைச்சும் கூட அந்த வரம் இழக்கப்பட்டு போச்சே. அது ஏன் அது மாதிரி? அப்ப செட்டியார் அதை புரிஞ்சுக்காம வாழ்ந்தது காரணத்தினாலதான் இது நிகழுது. அப்போ இந்த இப்போ அன்னை சாரதா ராமகிருஷ்ணருக்கு வந்தாங்க. அப்போ ராமகிருஷ்ணர் அந்த குடும்ப மேட்டர்லாம் சொல்லும்போது இல்ல அப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் மாயாவியா எப்பவுமே இல்லை, உங்களுடைய அனைத்து விதமான பூஜை காரியங்களுக்கும் நான் உறுதுணையா இருப்பேன். அப்பதானே ராமகிருஷ்ணர் தன்னுடைய சிசியா அன்னை சாரதாவை வரிக்கிறாங்க. அப்போ விவேகானந்தர்லாம் வந்தாலும் கூட அவங்க எல்லாருக்குமே அன்னை சாரதா தான் ராமகிருஷ்ணனுடைய முதல் சிசியை. அப்படி இவங்க குருதேவர்ங்கிற அந்த ராமகிருஷ்ண பரமாத்மா மறைஞ்ச பிறகு, மறையும் போது பரிபூர்ண அருளாளர், ஆனா மறையும் போது அந்த மிஷினரிஸ் உண்டானதோ தியாதியோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த அம்மா கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு போறா. ஆனா இந்த அம்மா பிறகு ஃபீல் பண்ணும்போது அவரே கூட கனவுல இல்லை, அது நேரடியாவே வந்த மாதிரி தான். அது ஆத்மஸ்வரூபம், அதெல்லாம் கனவு மாதிரி எல்லாம் கிடையாது. ஆத்மஸ்வரூபமா கூட ஏன் சாரதை இப்படி எல்லாம் ஃபீல் பண்றேன், நான் உன்னோட துணை இருக்கேன் இப்படி எல்லாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி வழிகாட்டும் பொழுது அம்மா பரிபூர்ணமா குருதேவரை அந்த சாட்சாத் எப்படி சிவர் சக்தி பார்வதி சிவனை நேசிக்கிறாளோ அது மாதிரி அம்மா சாரதா குருதேவரை நேசிச்சுட்டு பிறகு சமூக பணிகள்ல செயல்படுறாங்க. குருதேவருடைய சிந்தனைகளை செயல்படுத்துறாங்க ராமகிருஷ்ணரை. அந்த ராமகிருஷ்ணர் சிந்தனைகளை செயல்படுத்தும் போது அப்போ அந்த சிஷ்யமார்கள்லாம் முதல்ல சரியான முறையில வாழ்க்கையில அமையணும். அவங்க சராசரியான இந்த மாதிரி சாமியார்கள் மாதிரி பிச்சை எடுத்து சாப்பிட்டு இப்படி இருக்கப்படாது. அந்த குருதேவருடைய போதனைகளை எல்லாம் பரப்பக்கூடியவர்களா இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தாதான் குருதேவருடைய சிஸ்டம் சரியா இருக்கும். இப்படியெல்லாம் இருந்துட்டு பிறகு அவங்க மடங்களை எல்லாம் உருவாக்குறதுக்கு பிரயத்தனம் பட்டு தியாதி எல்லா சர்வீஸும் தானா நடக்கிறது. அப்ப குருதேவருடைய எல்லா சிஷியமார்களும் அம்மாவோடைய இருந்துட்டு அம்மாவுக்கு பிள்ளைகளா இருந்து மடங்கள் உருவாகி படிப்படியா அது வளர்ந்து அது அந்த குருதேவரோட போதனைகளை செய்யறது மட்டுமே அந்த சன்னியாசிகளோட கடமைங்கிற மாதிரி அந்த மிஷினரிக்குள்ளேயே ஃபண்ட்ஸ் எல்லாம் உருவாகி அது படிப்படியா வளருது. இத்தனைக்கும் காரணமே அன்னை சாரதா. அப்போ இந்த சாரதாவை அந்த பரமாத்மா ராமகிருஷ்ணர் உணர்ந்து துணைவியாக்குறார்.
அதே மாதிரி அந்த பரமாத்மாவை உணர்ந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்குனே அன்னை சாரதா வந்து சேர்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு மகத்தான காரியம், அந்த காரியத்துக்கு எப்படி சிவசக்திக்கு முருகனோ அது மாதிரி அவங்களுக்கு விவேகானந்தரும் வந்து சேர்றாரு. ஏன்னா அம்மா சாரதா இது மாதிரி அமெரிக்க சரித்திரத்தெல்லாம் நிகழ்த்த முடியாது இல்லையா, ஆல் இண்டியா சுற்றுப்பிரயாணம், அமெரிக்க சரித்திரம் இதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா. அவங்க 2 டூர் தான் போயிருக்காங்க சாரதாமா. அப்படியெல்லாம் பெரிய சாதனைகள் பண்றதுக்கு விவேகானந்தர் அவங்களுக்கு பிள்ளை மாதிரி வந்து சேர்ந்து அதெல்லாம் பரிபூர்ணமா இன்றளவில் இப்போ ராமகிருஷ்ணா மிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படியெல்லாம் அம்மா சர்வீஸ் பண்றதுக்குனே சாரதா வந்து அவரோட சேர்ந்து இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணதுனாலதானே ஒரு வாழ்க்கை துணைவியா வந்த அந்த சாரதாமா என்று அந்த மிஷினரி சன்னியாசிகள் இத்தியாதி பாரதம் அந்த ஆன்மீக குழந்தைகள் எல்லாருமே அன்னை சாரதாவை ஒரு லோக மாதாவா பார்க்கிற அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு நிலையில அன்னை சாரதா இன்றளவும் இந்த பாரதத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த முகத்தான செயல் நீங்க அவங்கள நேசிக்கும் போது தெரியும். அது மாதிரி இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் வர்றச்ச செட்டியார் அந்த காரைக்கால் அம்மையாரை புரிஞ்சுண்டு அவங்களோடெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நடத்திருந்தாங்கன்னு சொன்னா அந்த காரைக்கால் அம்மையார் எவ்வளவு பெரிய போற்றுதலுக்குரியவங்களா இருக்கிறாங்களோ அதுக்கு சற்றேனும் மாற்றுக்குறையாமல் இது ஒரு பரிபூர்ணமா செட்டியாரோட வாழ்க்கையும் அவங்களுடைய சரித்திரத்துல கலந்து இந்த ஆன்மீக மெய்யன்பர்களால செட்டியாரும் கூட என்று ஒரு ஒரு புகழுக்குரியவரா இருப்பார், அதாவது வழிபாட்டுக்குரியவரா இருப்பார். அப்படிப்பட்ட அந்த மகத்தான வாய்ப்பு கிடைச்சும் கூட அதை இழந்து போனதுக்கு காரணம் அந்த காரைக்கால் அம்மையை யாருன்னு புரிஞ்சுக்காத காரணம். அந்த தாயார் காரைக்கால் அம்மையார் எப்பேற்பட்ட பிறவி அப்படின்றத புரிஞ்சுக்காம மனைவியா பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தான். அப்ப புரிஞ்சுக்காம மனைவியா பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தா அக்காலத்தினுடைய ஆணாதிக்கத்தின்படி இந்த ஆணாதிக்கத்தன்மையத்தேனே காரைக்கால் அம்மையார் மேல செட்டியார் செலுத்தியிருப்பா. அப்ப இந்த மகத்தான செயல் இப்பேற்பட்ட வரம் தந்த ஒரு பொருள் காரைக்கால் அம்மை, இந்த அம்மையை இந்த முட்டாள் புரிஞ்சுக்கலையே என்ற அந்த காரணத்திலே இவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு சராசரி ஆண்மகன் மாதிரி இருந்ததுனாலே அங்க சிவனாலேயே நிர்ணயிக்கப்படுகிறது அந்த பிரகிருதிங்கிற இயற்கை சட்டங்கள். என்ன இந்த முட்டாள் இப்படி ஒரு சாதாரண ஆணா இருக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு பரம்பொருளை கொடு. அப்ப இவனை என்ன பண்றது? இன்னும் வேறாக்கியா ஏதோ சாப்பிட்டான் வாழ்ந்தா போனா அதோட முடிச்சு விடாது, ஒன்றும் பிறவியால பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி டெக்ளரேஷன் எழுதிட்டான். அப்புறம் என்னமோ பிறந்தான் வாழ்ந்தான் போனான். இப்ப என்ன மாதிரி யாரோ சொன்னதுனாலதான் இல்ல இப்படி ஆயிப்போச்சு பாத்தீங்களா அந்த வாழ்க்கை. அப்படி அதே அந்த இப்ப நான் சொன்னதுனால தெரியுதுலான்னு ஏதாவது தெரியுமா? அப்ப காரைக்கால் அம்மைங்கிற அந்த தனிப்பட்ட ஒரு சக்தி, ஒரு மகத்தான சக்தியா இருந்து இந்த ராமகிருஷ்ணர் சாரதா மாதிரி இல்லாம செட்டியார் காணாமலே போயிட்டாரு. அப்ப இது போனதுக்கு காரணம் இதுக்கு முன்னால நடந்த அந்த புரிந்து கொள்ளாமைங்கிற காரணம், பிறகு அந்த ஆணாதிக்கிறங்கிற அந்த குடும்பத்துக்குள்ள நடந்த செயல்பாடு, இதன் மூலமாக விதிக்கப்பட்ட தண்டனைங்கிற மாதிரி நடைமுறை இன்று சமுதாயத்தில் செட்டியார் காணாம போனது. இப்படித்தான் ஆதிசங்கரனும் கூட இன்று உலகத்துல இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கி இருக்கிற அந்த ஆதிசங்கரன் சாதாரணமான ஒரு குழந்தையா அந்த கேரளாவுக்குள்ள பிறந்து வளரும் போது அந்த பிறந்து வளர்ந்த அந்த குழந்தை அவங்க அம்மா கூட இருக்கான். ஆனா அவனுக்கு அந்த 7வது வயசு வரும்போதே எல்லாம் உணர்த்தப்படுறது. அப்படி உணர்த்தப்படும் போது தான் அடுத்த கட்டமா எப்படி செயல்படணுங்கிற உணர்வு அவனுக்கு வருது. ஆனா எதிலிருந்து மீள முடியல. ஏன்னா இவனுக்கு ஞானத்துல உணர்ந்தாலும் கூட அந்த அம்மா இவனை வெறுமனே ஒரு குழந்தை மாதிரி தானே பாக்குறான். அன்னை யசோதா அந்த கண்ண பரமாத்மாவே வெறும் குழந்தையாதேன்னு பார்த்து குச்சி எடுத்துட்டு விரட்டுறா, கட்டி போடுறா, அது பண்றா என்னென்னமோ பண்றா. பேர்பட்ட அவதாரமான கண்ணனுக்கே தாயான யசோதானா அப்படின்னு சொன்னா வெறுமனே சாதாரண குழந்தையா பார்த்தா அப்புறம் ஆதிசங்கனுடைய அம்மா மட்டும் எப்படி பார்ப்பாங்க? அது மாதிரி எல்லாம் இருக்கிறச்சே. ஆனா ஆதிசங்கரன் அவனுடைய பிறவி செயல்பாடுகளை நிகழ்த்தி ஆகணுமே, என்ன செய்யறது? அப்பதான் அந்த பகவான் அந்த முதலைய ஒரு செயல்பாட்டுக்கு உருவாக்கி அந்த முதலைய ஆதிசங்கரனை சாப்பிட்ற மாதிரி மாயா நிகழ்த்தி பிறகு அவ அம்மா கதற விட்டு அம்மாவுக்கு ஆதிசங்கரன் புத்தி சொல்லி அது மாதிரி அவ கரையில் இருந்துட்டு ஆதிசங்கரனை கடவுளுக்கு தத்த கொடுத்துட்றேன்னு அவன் மானசீகமா பொழைச்சா போதுன்னு வேண்டிக்கு வச்சு அவ வேண்டின்ற குரலை அண்டத்தை பார்த்து சொல்லி கதறின பிறகு அது மாயாவான முதலை விட்டுட்டு போயிடுறது. பிறகு ஆதிசங்கரன் வேண்டி வந்துடுறான். தரைக்கு வந்த உடனேயே
எப்பா தப்பிச்சுட்டாராங்கிற மாதிரி. அப்புறம் நான் ஜாமியார் ஆகணுமே. ஜாமியாரா? ஏடா சும்மா பேச்சுக்கு சொன்னேன், அதே நான் உண்மையை நடத்துட்டேன். ஐயோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுமா. அப்புறம் எத்தனையோ சம்பவம். ஆதிசங்கரன் ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுட்டான். அப்பவும் கூட அது ஒரு மகத்தான சக்தி, சாதாரண செயல்பாடு இல்லை. அந்த இடத்துல அந்த அம்மா ஆதிசங்கரன் பிரிஞ்சதை அக்செப்ட் பண்ணவே இல்லையே. எவ்வளவோ போராடுறா, ஒரே ஒரு மகன் இப்படி விட்டுட்டு போறியே ஆகும்னு எல்லாம் புலம்புறா. ஆனா ஆதிசங்கரன் இல்லே, நீ நினைச்ச நேரத்துல நான் இங்க வந்து சேருவேன், கடைசி காலத்திலேயே நீ கவலைப்படாதே. இப்படி எல்லாம் அந்த சின்ன வயசுல அந்த குழந்தை தாய்க்கு மாபெரும் சத்திய வாக்கு கொடுத்த பிறகுதேனே பெறுகிறான். அப்போ ஒரு மகத்தான சன்னியாசியோட அம்மா அந்த அவதாரம் அவகிட்ட இருந்து வந்தது அப்படிங்கிற காரணத்தாலதான் அந்த அம்மா பரிபூர்ணமா ஆதிசங்கரனால உருவாக்கப்படுறாங்க. ஆனா அந்த ஆதிசங்கரனையும் அந்த தாயால புரிஞ்சுக்க முடியலையே. அப்ப அந்த தாயால புரிஞ்சுக்க முடியல. அதுல சில சம்பவங்கள் அதெல்லாம் இப்போ பிரசங்கம் நீடிச்சு போயிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி அரசர்கள் காலத்துல எத்தனையோ சம்பவங்கள், ஒன்று ரெண்டு கிடையாது. அரசர்கள் வாழ்க்கையிலேயே இந்த காரணம் செயல் நடைமுறைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதெல்லாம் இப்படி செஞ்சா, இப்படி செஞ்சது மட்டும்தான் பாப்பா ராஜா. எவனாவது ஒரு நாட்டை பிடிச்சிப்பான், அப்புறம் காட்டில் ஒளிஞ்சுப்பான். இப்படியெல்லாம் இதெல்லாம் இப்படி இருந்தா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருந்து, ராஜாக்களுக்கு என்ன தெரியாது, எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் திருப்ப திருப்ப அந்த மாதிரி தவறுகளை அடுத்தடுத்த ராஜாக்கள் அதையும் உணராம அப்படி தொடர்ந்து செய்வான். அப்படி செய்யும்போது அந்த தண்டனை சாபம் காட்டுக்குள்ள ஒளியும் போது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இது மாதிரிலாம் நடந்துட்டா இப்படி காட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு திரியணும் அப்படின்றதெல்லாம் முன்ன உணராம எல்லா ஆட்டப்பாட்டம் கொண்டாடின பிறகு அந்த காட்டுக்குள்ள அனாதையா திரியும் போது மட்டும் யோசிப்பான், அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு. ஒரு ராஜாக்கள், ஒரு பெரிய சக்கரவர்த்தியிலிருந்து எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு இல்லையா. காட்டுக்குள்ள தனியா அலைஞ்சு மறைஞ்சு இப்படியெல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் கடந்த காலத்தினுடைய தவறுகளை பரிசீலிப்பான். அப்படி இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும் போது இந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் செய்தால் இப்படிப்பட்டதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத அவங்களுக்கு அதை யோசிக்க தெரியல பாருங்க. அப்போ வேண்டாத செயல்களை எல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி ஒரு காரணங்களாலே இது தண்டனைங்கிற மாதிரி பரிசீலனைக்கப்பட்டு எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது. பிறகு அதெல்லாம் நடைமுறைக்கு வரும்போது மட்டும்தான் அவர்களுக்கு அது புரியுது, உலகத்துக்கு புரியுது, அவங்களுக்கு புரியுது எல்லாம். அது மாதிரி நமக்கு கண்ணு முன்னால ஒண்ணு நடக்கும் போது மட்டும்தான் தெரியுது. அது நடக்கிறத மட்டும் வச்சுட்டே நாம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சொன்னதே நான் இந்த மனிதர்களுக்கு இது ஏன் இத்தனை மாதிரி மேல கண்ணன்ல இருந்து கீழே வரைக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம்னு சொன்னா, இந்த மனிதர்கள் எப்படி இருந்தாலும் இக்காலத்துல சொல்றேன் இப்படிதான் இருக்கான். நீ ஆயிரம் தத்துவங்களை சொன்னாலும் கூட எத்தனையோ இது சாதாரண ஆன்மீக புஸ்தகங்கள் அபரிதமான கருத்துக்கள் இருக்குது, ஒன்றும் சாதாரணமா இருக்கிறது இல்லை. நான் படிக்கிறேனே எல்லாம் அப்பேற்பட்ட கருத்துக்களை எவனாவது சட்டமன்றான சும்மா சாதாரணமா தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா இந்த புலன் உணர்வுகளை உருவாக்கக்கூடிய விஷயங்களை பாருங்க, கண்ணில் விளக்கணி ஊத்தி படிச்சுட்டு இருப்பான். இப்படி ஒரு ஆர்வம் இத்தியாதி அது தீராத மாயா, அதுல சிக்கிட்டு இருப்பானே தவிர நியாயமான விஷயங்களுக்கு வர மாட்டேன். அதனாலதான் இவன் உணரணுங்கிறதுக்காக இன்றைய செய்தியில முன்னால் இருந்த உயர்ந்தவர்களோட வாழ்க்கை பத்தி எல்லாம் சொல்லி முடிச்சோம். தற்கால மனிதன் எப்படி இருக்கிறான்றத நேரடியாவே பிராக்டிக்கலா சொல்லிடுறேன். இந்த ஒரு மனைவியை சந்தேகப்படுறான் ஒரு கணவன் வச்சுக்கோங்க, இதான் நாடு பூரா நடக்குது, கொஞ்சமாவா நடக்குது. இந்த மனைவியை சந்தேகப்பட்ட இந்த கணவனை இந்த உலகமே புத்தி சொல்லி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்ல இருந்து அத்தனை பேருமே புத்தி சொல்றாயா. இந்த நீதி கதைகளே விட்டுருங்க, நேராவே அவன் பங்காளி வகையாளி விட்டுறாரு, ஒரு நான் போனோம் வந்தவே அத்தனை பேரும் புத்தி சொல்றான். எதையாவது எடுத்துக்கிறானா? அப்ப பொண்டாட்டி கெட்டு போடணுன்றது எவ்வளவு தீர்க்கமா சொல்றான். இதுக்கு மேல வேதம், இதிகாசம், பிரகிருதி ரூல்ஸ் இதெல்லாம் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் இவன் இப்படி ஒரு மன்னிப்பு தன்மை இல்லாமலோ இல்ல தவறா புரிஞ்சுட்டோ, ஒண்ணு அவன் கெட்டு போகாமலே இவன் தவறா புரிஞ்சிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விதிவசமா நடந்திருக்கிறது மன்னிக்க முடியாம இருக்கலாம். இந்த ரெண்டுமே இல்லாம சதா மிதிச்சால் அப்போ எத்தனை சுத்தமான வாழ்க்கை எல்லாரும் நடத்திட முடியும்? அப்படி மிதிக்கிற இவன் மட்டும் எத்தனை சுத்தமா இருந்திருக்க போறான்? இப்படி நீங்க என்ன சொன்னீங்கனாலும் எத்தனை பேர் சொன்னாலும் கூட அந்த பெண் மனைவியே
அவன் புரிஞ்சுண்டு அவளுக்கு ஏற்ற மாதிரி திருந்தி வாழ்ந்துண்டு ஒரு சரியான பாதையில் அதுக்கப்புறமா அது ஒரு தவறில்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கிட முடியுமா? உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது மற்றவங்க சொல்ற பேச்சுக்களுக்கு காது கொடுத்து கேட்கலாமா? இதெல்லாம் சரியா கேட்டு போலாமா? இதை பரிசீலிக்க மாட்டான். தான் குடிச்ச முசலுக்கே 3 காலுன்னு ஒத்த காலில் நின்று அக்கப்போர் எடுத்து எல்லாத்தையும் சிதைஞ்சு அக்கப்போர் எடுத்து கடைசியில டைவர்ஷன் ஆகி அந்த அம்மா போய் எங்கேயோ வாழ்ந்துட்டு போயிட்டு அம்மா அப்பாவோடைய எங்கேயோ அவ லைஃப் இவ்வளவுதான்ங்கிற மாதிரி அவ போய் அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் ரோட்ல சட்டை கிழிச்சிட்டு அலைவான். அடிபட்டு மிதிப்பட்டு அக்கப்பூராகி ரோட்ல சட்டை கிழிச்சிட்டு அலையும் போது அப்போ பொண்டாட்டி நாம அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டோம், நமக்கு இப்படி வந்து சேர்ந்து இதெல்லாம் நீ உனக்கு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நீ நினைச்சு என்ன பிரயோஜனம்? எவ்வளவு பேர் நான் பிராக்டிக்கலா பாக்குறேன். நல்ல காலத்துல புத்தி சொல்லும் போது ஒன்னையும் கேட்க மாட்டான். அப்புறம் புத்தி சொல்றதுக்கு ஆள் இல்லாம ரோட்ல சட்டை கழிச்சுட்டு புலம்பிட்டு திரியும் போது 1008 யோசனை பண்ணிட்டு இருப்பான். அன்னைக்கு அவனாவது கிட்ட மாட்டின்றானா பேசி அவனை காலி பண்ணிடுவான். அது ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. அப்போ இதெல்லாம் செஞ்சால் இப்படி வரும் அப்படின்றத நீ ஏன் உணர மாட்டேங்கிற? இன்னைக்கு மட்டும் நடக்கிறத போய் ஒரு பெரிய இன்றைய நடைமுறை பார்த்துட்டு இதுக்கு முன்னால இருந்த இந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துண்டு இன்னைக்கு இதனால நடந்தது மட்டுமே இப்படி பண்ணிட்டா இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டா இப்படி ஆயிடுச்சு, அதையே சொல்லி பிரயோஜனம் இல்லையே. நேற்று இதெல்லாம் நீ இப்படி செஞ்ச அதனால அதெல்லாம் இப்படி எல்லாம் ஆகி இப்ப நீ இப்படி இருக்க. அப்ப இதை மட்டும் சொல்லிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. இப்படி மக்கள் இது மாதிரி பெண்களும் கூட ஆண்களை புரிஞ்சுக்காம இவ்வளவு பேர் தவறு செய்யறேன். நான் பிராக்டிக்கலா அதையும் தான் பாக்குறேன். அது மாதிரி தவறுகளை பெண்கள் செய்யும் போது பிறகு அவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல பனிஷ்மெண்ட் எல்லாம் வரத்தான் செய்யுது. ஒரு பெண் தனியா வாடா வெட்டியா வந்திருந்தா எவ்வளவு தொல்லை சமூகத்தில் ஏற்படணும் நாம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. அது மாதிரி டைவர்ஷன் வாங்கிட்டு வாடா வெட்டியா வீட்டில் வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் யோசிக்கணும் பர்டிகுலரா. அது மாதிரி இந்த மனித சமூகத்தினோட நடைமுறைகள்ல காரணம் செயல் நடைமுறைகள் பார்த்தா அந்த சாராயம் குடிச்சு ஆஸ்பத்திரி கலைஞ்சு அக்கப்பூர் எடுத்து அப்புறம் கடைசியில பிரச்சனைகளை சந்திச்சு இதெல்லாம் இப்படி அலைஞ்சா என்ன நடக்குதுன்னு இந்த சாராயம் இன்னைக்கு போய் இந்த சாராயத்தை இன்னைக்கு இப்படி குடிச்சுட்டா இதனால சாராய கடை திறந்து விட்ட காலத்துல இருந்தே என்னத்துக்கோ பணம் வேணும் அதுக்கு வேணும் இது வேணும்னு திறந்து விட்டான். அப்புறம் திறந்து விட்டா அந்த சாராய கடை திறந்து விட்டா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது கவர்மெண்ட் ஜனங்க எல்லா தலையிலையும் சேர்த்து தானே ஒன்னு எழுதி வைக்கிறான். அப்புறம் எழுதி வச்சதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில ஆஸ்பத்திரி கலைஞ்சிட்டு இருக்கிறாங்கிறது மட்டுமே பரிசீலிச்சு என்ன பிரயோஜனம்? அது சாராய கடை திறக்கும் போதே யோசிக்கணும் இல்லையா? திறக்கும் போது 1008 சும்மா மெடிசன் தர்றாயா? உடம்பு ஊரா ஆளுக்கு காலி ஓடிட்டு இருக்கும், சும்மா கொடுக்குற மெடிசன்ல எங்கிருந்து வரும்? அப்ப அந்த சாராய கடையை திறந்து விடும் போதே பர்டிகுலரா நீ யோசிச்சிருந்தேன்னு சொன்ன இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லையோ. அது மாதிரி இந்த காரணம் செயல் நடைமுறைங்கிற என்ற செய்தியில இப்ப நீங்க பிராக்டிக்கலா வந்து இப்ப நடக்கிறது மட்டும் உங்க கண்ணுமுன்னா நடக்கிறது மட்டும் நினைச்சுட்டு இதையே காரணமாக்கி புலம்பின்னு இருக்கிறதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்படிப்பட்ட தவறுகள் உருவாகி இந்த சம்பவங்கள் நடக்கிறதுன்னு சொன்னா இதுக்கு முன்னாலேயே அது அந்த காரணம் செயலாளர் ஒரு நிர்ணயிக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வர்றது. அதனால இதையே சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஆக அந்த வாழ்க்கை பரிசுத்தமா இருந்தாதான் இந்த நடைமுறை இருக்காது. இந்த நடந்தது மட்டும் வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னால ஏதோ ஒண்ணு இருக்குங்கிற உணர்வு நமக்கு உருவாகணும். அதை புரிஞ்சுக்கணும். அதையே இன்றைய செய்தியா சொல்லி இந்த திருநாளின் உபன்யாசமான காரணம் செயல் நடைமுறையை இன்றைய செய்தியாக சொல்லி இனி வரும் காலத்திலாவது நமது கண்ணு முன்னால் நடக்கும் இந்த நடைமுறைகளை மட்டுமே ஆய்வு செய்யாமல் இதற்கு முன்னால் காரணம் செயல் என்ற 2 சம்பவம் நடந்துள்ளது, அதன் காரணமாக எழுதப்பட்டது என்ற நடைமுறையில் இயங்குகிறது என்பதை உணர்ந்தால் மனம் சமாதானம் அடையும். பிறகு அடுத்து இப்படிப்பட்ட நல்லது கெட்டது ரெண்டுக்குமே அப்ப அடுத்து எப்படி நடக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பாடமா இருக்கும். அப்படி என்பதை இன்றைய செய்தியா சொல்லி பிரசங்கத்தை நிறைவு செய்கிறோம். இறைவா வணக்கம்.